பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வரும். அவரை தொழுது கொள்கிறவர் எப்படி தொழுது கொள்ள வேண்டுமா? ஆவியோடும் உண்மையோடும். எங்கேயும் அவரை வச்சு அடைக்கிற கூடாது. ஒரு பேப்பருக்குள்ள, ஒரு 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 கல்லுக்குள்ள, ஒரு இரும்புக்குள்ள, ஒரு சர்ச்சுக்குள்ள வச்சு அடைக்கிற கூடாது. அவரை எங்க இருக்கிறார்? அவர் ஆவியா இருக்கிறார். அவரை ஆவியோடு நாம் ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு இருக்கிறார்னா அவருக்கு உருவம் இல்லை. அவரை யாரும் பார்த்தது கிடையாது. அவருடைய சாயலா இயேசு பிறந்தார், மீண்டும் போய்விட்டார். அவரை யாரும் பார்த்தது கிடையாது. அவரை போல இருக்கிற காட்சிகளோ, சிலைகளோ, சிறுபங்களோ, வரைபடங்களோ, ஆலயங்களோ, அது எல்லாம் மனுஷனுடைய கற்பனையே என்று வேறொன்றும் இல்லை. அவர் ஆவியாய், கடவுள் சொல்றாரு என்னை ஆராதிக்கணும்னா எனக்கு உருவம் இல்லை, ஆவியோடு ஆராதி. ஆவியோடு ஆராதினா என்ன? மனசார ஆராதி. உருவமில்லாத தெய்வத்தை மனதார ஆராதி. அவர் இருக்கிறதா நினைத்து ஆராதி. காற்றிலே கலந்திருக்கிறார், வானத்தோடு கலந்திருக்கிறார், எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் வேறு சர்வ வியாபி. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க, பிராக்டிக்கலா யோசித்து பாருங்க. நான் இங்க என் ஆண்டவரை பிடிச்சி வச்சு இங்க உட்கார வச்சுட்டேன். நீங்க என்ன விட்டு போயிடாதே சாமி, என்னோட இருங்கன்னு நான் ஜெபிக்கும் போது இவர் எனக்கு முன்னாடி இருக்காருன்னு வச்சுக்கிறோம். அப்படியே இருக்காரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, இவர் இங்க இருக்காரா அங்க இருக்காரா? இங்க இருக்காரா அங்க இருக்காரா? சரி, நீங்களே வச்சுக்கிறீங்க. அங்க இருக்காரா இங்க இருக்காரா? அவர் எங்க இருக்கிறார்? அவர் நகலையே, அவர் மூவாகலையே, அவர் அப்படியே தான் நிற்கிறார். அவர் எங்க இருக்கிறார்? சர்வ வியாபி. அவர் ஆவியா இருந்தால்தான் அவர் எல்லாருக்கும் செயல்பட முடியும். அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நான் இங்க பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையில் உங்க எல்லாருக்குள்ள அவர் இருக்கிறார். இதே வேளையில் அமெரிக்க தேசத்திலே ஆராதிக்கிற அவர்களோடு இருக்கிறார். இதே வேளையிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கூட்டம் நடத்துகிற அங்கே இருக்கிறார். அதே வேளையில் பரலோகத்தில் இருக்கிறார். எங்கும் வியாபித்திருக்கிறவர் இறைவன் இயேசு கிறிஸ்து. அப்படின்னா அப்படி அங்க இருக்கணும்னா அவர் ஒரு இடத்துல இருக்க முடியாது. அவர் எங்கும் வியாபித்திருக்கிறவர். எனவே அவரை ஆவியோடும், சொல்லுங்க, உண்மையோடும் அவரை ஆராதி. எல்லாம் நம்முடைய வேதாகமத்தில் இருக்கு. வேதமே நம்முடைய